Oh, so you're not scrolling up. Well, thank you. Then I'll prefer to speak. Instagram Reels எல்லாருமே பார்க்குறேன். 15 to 20 minutes மேலே ஒரு நாள் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்தீங்கன்னா I think you are going to give a big prize in 2025 because it eats you up, right? அதில் இந்த கிவ் அவே கான்செப்ட், அப்புறம் கமெண்ட்ஸுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற கான்செப்ட், யங்ஸ்டர்ஸோடைய எனர்ஜியை, அவங்களுடைய டைமை, அவங்களுடைய பர்பஸ் அண்ட் விஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி விஷயங்கள் இன்ஸ்டாகிராமில் நிறைய பிளர் பண்ணுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். ஸோ இது என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், I got a couple of set of students here following me. அவங்களுக்கு அது டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால நான் இங்க சொல்றேன். பட் புதுசா என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் உங்களுக்கும் ஆப்டிமமா இருந்துச்சு அப்படின்னா ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ லேர்ன் த ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு சைக்காலஜியில். அதாவது நம்மளுக்குன்னு ஒரு கன்ஃபைன் லிமிட்டை போட்டுட்டு இப்படித்தான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களையும் சேர்த்து கெடுக்கிறது தான் இந்த லேர்ன் ஹெல்ப்லெஸ்னஸ். சில விஷயங்கள் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது இந்த லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிங்கறத அதிகமா எம்பசைஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால நிறைய யங்ஸ்டர்ஸ் மைண்ட் அளவுல பாதிக்கப்படுவாங்க. ஸோ நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க விச் இஸ் குட், விச் இஸ் நாட் குட் அப்படின்ட்டு. கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலை இந்த வருஷம் அதிகமா எம்பசைஸ் பண்ணுங்க as far as Instagram usage is concerned. Thank you. Jai Hind.